கர்த்தருடைய மகா கிருபையினாலே இந்த அனுதின தியான நிகழ்ச்சி 1000வது நாளை தொடப்போகிறது. இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருந்தால் இந்த சந்தர்ப்பமாக ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவி செய்தவர்களா இருப்பீங்க. ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளோடு நம்முடைய நாளை தொடங்குகிறோம். தேவனின் மகா கிருபையால் இதோ இந்த புதிய வருஷத்துல 2 மாதங்கள் தாண்டி 3வது மாதத்தின் பாதிக்கு வந்துவிட்டோம். என்னங்க, 3வது மாதமே முடிய போகின்றது. நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு தீர்மானம் செய்யுங்க. இன்றையிலிருந்தாவது தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்பேன் என்று, தியானிப்போம் என்று, ஜெபிப்போம் என்று, பின்பற்றுவோம் என்று. அப்பொழுது நாம ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, நாட்கள் கடந்து போகையிலே, மாதங்கள் புரண்டோடுகையில, வருஷங்கள் கடந்து போகையில, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே உம்மை கிட்டி சேருவதற்கு உமக்கு பிரியமானவர்களா இருந்து உம்முடைய ராஜ்யத்திற்காக ஆயத்தப்பட உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இயேசு ஆண்டவருடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலை நாம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இது அநேகருக்கு தெரிந்த சப்ஜெக்டாக இருப்பதனாலே உங்களில் அநேகர் அவ்வளவு ஆர்வமாய் கேட்க மாட்டீர்களோ என்று எனக்கு சந்தேகம். ஆனால் சிலுவையை தியானிக்க தியானிக்க அதுல இருக்கின்ற சாரம், சிலுவையினாலே கிடைக்கின்ற சக்தி, நாம ருசிக்கின்ற அவருடைய அன்பு அளவற்றதா இருக்கிறது. சாதாரணமான வார்த்தைகளில் தேவனுடைய அன்பை விவரிக்கும் போது அவருடைய மகத்துவத்தை நம்ம உணர முடியும். கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று வேதத்தில் ஒரு வசனம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் நடுபாகம். கிறிஸ்து நமக்காக மரித்தார். இன்னும் தெளிவாக நாம உணர வேண்டும் என்றால், கிறிஸ்து எனக்காக மரித்தார். என்னங்க, அவர் எதற்கு எனக்காக மரிக்க வேண்டும்? நாம் இன்னும் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். இன்னும் நாம் பிறப்பதற்கு முன்பே கிறிஸ்து நமக்காக மரித்தார். அது எப்படி முடியும்? பூமியின் அஸ்திபாரங்கள் போடப்படும் முன்பே அவருடைய தீர்மானத்திலே, அவருடைய ஏற்பாட்டிலே அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆகவே மனிதன் கீழ்ப்படியாமல் போவான், அவனுக்கு தீர்வு இல்லை. மனிதனின் பாவத்துக்கு பரிகாரம் வேறு விதத்தில் உண்டாகாது என்று அறிந்த நம் ஆண்டவர் அப்போதே ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று தேவன் சர்பத்தோடு சொன்னபோது பிசாசின் உடனாளிகளுக்கு தேவன் ஸ்திரீயின் வித்து என்று ஏன் சொன்னார் என்றால், நாம் அனைவரும் ஆண் பெண் உறவினாலே பிறக்கின்றோம். நமக்கு குழந்தை பிறக்கும் போது எவ்வளவு பிரயாசப்பட்டு பிரசவ வேதனையோடு ஸ்திரீ பெற்றாலும் அந்த தகப்பனுக்கு பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க. பைபிளையும் பாருங்க. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் என்று இப்படி புருஷர் பெற்றாங்களா என்பது போல இருக்கும் அங்கே. ஆனால் ஆணின் வித்து இருப்பதினாலே நாம் ஆணின் வித்தா இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு ஆணின் அவசியம் இல்லாமல் கன்னி மரியாளின் கர்ப்பத்தில் பரிசுத்தராய் அவர் ஸ்திரீயின் வித்தாக இந்த உலகத்துக்குள் வந்து பாவிகளாகிய நமக்காக நிவாரணம் செய்தார். நீ அவருடைய காலை நீ குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன்னுடைய தலையை நசுக்குவார் என்ற வார்த்தை பாவத்தினால் வந்த மரணத்தை ஏசாண்டவர் அவர் விழுங்கிவிட்டு, அவர் சுமந்து, அவர் ஜெயித்து, மரணத்தின் வல்லமை உடையவனை, அதாவது பிசாசை மரணத்தினாலே ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். ஆகவே இன்றைக்கு பாவத்தினால் வருகிற சம்பளமாகிய மரணத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தவர்கள் தப்புவிக்கப்படுகிறாங்க. நாம் இந்த உலகத்துல மரிக்காம இருக்க முடியாது, எல்லாரும் மரிக்க வேண்டும். ஆனால் மரித்த பிறகு தீர்ப்பு இருக்கிறது. அந்த தீர்ப்பிலே நாம் சரீரத்தால் செய்த எல்லா கிரியைக்கும் கணக்கு கொடுக்கணும்.
ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருப்பவர்களுக்கு எந்த நியாய தீர்ப்பும் இல்லை. காரணம், அந்த நியாய தீர்ப்பின் தண்டனையை அவர் சுமந்தார். ஆகவே நமக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. அவர் விலை செலுத்தினதுனாலே நமக்கு விடுதலை கிடைக்கிறது. யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதோ அவர்கள் அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். அது இரண்டாவது மரணம். அந்த மரணம் என்றைக்குமான மரணம். நமக்கு இல்லைங்க. ஏசாண்டவரை விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய இடத்துல உங்களுக்காக அவர் மரித்தார். நம்புகிறீங்களா? உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அவருக்காக அவர் பிராயச்சித்த பலி செய்தார் என்று நம்பி விட்டு விடுகிறீங்களா? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் அவர் உண்மையும் நீதி உள்ளவருமா இருக்கிறதுனால நம்முடைய எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பார். இயேசுவின் ரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை சுத்திகரிக்கிறது. இது உண்மைங்க. அது தனிப்பட்ட விதத்துல நீங்கள் அனுபவிக்கணும். கிறிஸ்து நமக்காக மரித்தார், எனக்காக மரித்தார். அவர் காயங்களின் தழும்புகளால் எனக்கு சுகம் உண்டு. அவர் சிந்திய இரத்தத்தினாலே எனக்கு பாவ விமோச்சனம் இருக்கிறது. நீங்கள் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை வாசித்திருக்கிறீங்களா? இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு முறை வாசிங்க. எவ்வளவோ உங்களை உணர்த்துவிக்கும். எப்படியாக சிலுவையை குறித்து முன்னமே ஏசாயா தீர்க்கதரிசி அவர் வருங்காலத்தை குறித்து உரைத்தாரோ, இயேசு கிறிஸ்து சிலுவையை குறித்து சொன்னார் என்பதை நீங்க பார்க்க முடியும். சொன்னபடியே 700 வருஷங்களுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னது அப்படியே நடந்தது. அதில் ஒரு வசனத்தை இப்பொழுது பார்ப்போம், திரும்பவும் தியானிப்போம். 4வது வசனத்திலிருந்து, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். மெய்யாகவே அவர் நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கங்களை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய பலவீனங்களை அவர் சுமந்தார். அதன் மூலம் பாவத்தினாலே வந்த தண்டனைக்கு அவர் ஆளானார். அவர் தன்னை தான் ஒப்பு கொடுத்தார் பலியாக. ஒரு ஆட்டின் ரத்தத்தை சிந்தி பாவத்திற்கான பரிகாரத்தை செய்வார்கள். எதற்கு? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. பாருங்க, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தினால் உங்களுக்கு பதிலாக ஒரு கிடா மரித்ததினால் உங்களுக்கு அந்த ரத்தத்தின் மூலம் மீட்பு இருக்கிறது. ஆனால் ஆடுகளின் கிடாக்களின் ரத்தம் நிரந்தரமாய் மனிதனின் பாவத்திலிருந்து அவனை மீட்க முடியாது. நம்மை கட்டப்பட்டவர்களாகிய நம்மை, பாவிகளாகிய நம்மை விடுவிப்பதற்கு நம்மை விட பலவீனமான சாதாரணமான விலங்குகள் ரத்தம் போதாதுங்க. இல்லங்க, ஒரு பெக்கர் இருக்கிறான், அவன் பிச்சை எடுக்கிறான், அவனுக்கு ரொம்ப கடன் இருக்கிறது. அவனிடத்திற்கு ஒருவேளை கூட சாப்பாடு இல்லாதவன் ஒருவன் வந்து உன்னுடைய கடனை நான் தீர்ப்பேன் என்று சொன்னால் பிரயோஜனம் இருக்கா? ஒரு கோடீஸ்வரன் வந்து உன்னுடைய கடனை நான் தீர்ப்பேன் என்றா அது சாத்தியமாகும்ல? நம்முடைய பாவங்களிலிருந்து நாம மீட்புக்கானதை செய்ய முடியாது. நம்மை மீட்கக்கூடிய ஆஸ்தி யாரிடத்திலும் இல்லை. பொன் வெள்ளி போன்ற அழிவுள்ள பொருட்களால் நாம விடுவிக்கப்படவில்லை. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்துக்கு பரிகாரத்தை செய்தார். இதை நம்புகிறீங்களா? விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும். கிறிஸ்து எனக்காக மரித்தார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மீது வந்தது. சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகின்றோம். ஹல்லேலூயா. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், நம்முடைய தவறுகளுக்காக அவரை அடித்தார்கள். நம் அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் சுமந்து கொண்டார். அவருடைய தழும்புகளாலே எனக்கு சுகம் உண்டாகிறது. இது எப்படி சாத்தியம் என்பாங்க? ஆமாங்க,
சிலுவை குறித்த சுவிசேஷம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. நான் கூட முதல் முறையாய் சபைக்கு சென்றிருந்த போது இப்படிப்பட்ட சிலுவை செய்திகளை கேட்கும் போது நானும் என்னுடைய நண்பனும் ஒரு அவிசுவாசியாகிய நண்பனும் சேர்ந்து என்னுடைய அப்பா ரட்சிக்கப்பட்டு இருந்ததாலே சபைக்கு வாங்க என்று கெஞ்சிய போது சென்றோம். அன்றைக்கு அந்த பாஸ்டர் ஐயா இந்த வசனம் தான் போதிக்கிறார். உன்னுடைய மீறுதல்கள் நிமித்தம் ஏசாண்டவர் சிலுவையில் மரித்தார், உன் பாவங்களுக்காகத்தான் அவர் மரித்தார். அவருடைய நாமத்தில் உனக்கு பாவ மன்னிப்பு உண்டு, அவருடைய தழும்புகளால் உனக்கு சுகம் உண்டு என்று சொல்லிக் கொண்டு போகும்போது நானும் என் நண்பனும் சேர்ந்து, என்னடா இவங்க இப்படி சொல்லுகிறாங்க, நம்ம ஏதாவது அவ்வளவு புத்தியினரா? அவர் எப்பொழுதோ மரித்து விட்டார், நம்ம இப்போ பாவம் செய்து கொண்டிருந்தால் இப்பொழுது செய்கிற பாவங்களுக்காக அவர் எப்பொழுதோ மரித்தால் அதற்கும் இதற்கும் சம்பந்தம் என்ன இருக்கு என்று கிண்டல் செய்து கொண்டு போய்விட்டோம். ஆமாங்க, அநேகருக்கு இது புரியாது. உங்க மனக்கண்கள் திறக்கப்பட்டாலுடைய அவைக்குரிய விஷயங்கள் நமக்கு புரியாது. அழிந்து போகிறவர்களுக்கு சிலுவை குறித்த நற்செய்தி பைத்தியமா இருக்கிறது. இன்றைக்கும் பைத்தியம் என்று நினைக்கிறாங்க. எத்தனையோ பேர் இன்றைக்கும் இதை நம்பாததினாலே அவர்களுக்கு ரட்சிப்பில்லை. நம்பிக்கை இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது, தேவனை பார்க்க முடியாது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு இது தேவனின் பலன். அதே சிலுவை சிலருக்கு பைத்தியமா இருக்கிறது, பித்து போல் இருக்கிறது. நம்பினவர்களுக்கு அது பலத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா! நான் தனிப்பட்ட விதத்தில் அனுபவித்திருக்கிறேன் அவர் சிலுவை வல்லமையை. அப்படி கேலி செய்த நான் ஒரு நாள் இயேசுடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு ஆலயத்தில் இது என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அப்படியோ இப்படியோ என் வாழ்க்கை தெரிந்து விட வேண்டும். ஆண்டவரே, நீர் இருந்தால் என்னை மாற்றிக்கொள்ளுங்க, காணப்படுங்க, என்னோடு பேசுங்க என்று இரவெல்லாம் நான் ஜெபித்த போது, விடியற் காலம் ஆகும் போது நான் ஜெபித்துக் கொண்டிருந்த ஆலயத்திலே ஒரு மூலையில ஒரு பெரிய வெளிச்சத்தை நான் பார்த்தேன். அந்த வெளிச்சத்திலே சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிற கிறிஸ்துவனுடைய வடிவத்தை பார்த்தேன், சொரூபத்தை பார்த்தேன். உனக்காக என் ஜீவனை தந்தேன் என்கிற ஒரு குரலையும் கேட்டேன் நான். அவ்வளவுதான். அந்த அந்த குரலை கேட்ட அடுத்த நொடி, தரிசனத்தை கண்டு அடுத்த நொடி, அதுவரைக்கும் அவிசுவாசத்தோடு இருந்த நான், என் மனக்கண்கள் திறக்கப்பட்டது. ஒரே முறை நொறுங்கி விழுந்து முழங்காலில் விழுந்தேன். அந்த இரவெல்லாம் என் பாவங்கள் எல்லாவற்றிற்காகவும் மனம் திரும்பினேன். நான் ஜெபித்துக் கொண்டே இருந்த போது என் தவறுகள் எல்லாம் எனக்கு முன்பு வந்தது. அவைகளை அறிக்கை செய்தேன். ஆண்டவரே, நான் திருடன், ஏமாற்றுபவன், பொய் பேசுகிறவன். எங்கேயோ திருடல, வீட்டுல திருடினேன், அவ்வளவுதான். அப்பா அம்மாவை ஏமாற்றினேன், ஃப்ரெண்ட்ஸை ஏமாற்றினேன். சரீர சம்பந்தமான கிரியையில பாவம் செய்யாவிட்டாலும் அசுத்தமான எண்ணங்களோடு, கண்களாலே, பார்வையினாலே எத்தனையோ பாவங்கள் செய்தேன். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, ஒரு துரோகி. நான் அந்த சின்ன சின்ன தவறுகள் அதுவரை தவறில்லை என்று நினைத்ததெல்லாம் கூட பெரியதாக எனக்கு காணப்பட்டது. அவைகளுக்காக மனம் திரும்பின போது அதெல்லாம் ஒரு காகிதத்தில் எழுதினது போல் அந்த தவறுகளின் பட்டியல் இருக்கிற அந்த காகிதம் சிலுவைக்கு சென்று அங்கிருக்கிற ஆணிகளால் அடிபட்டது போல நான் தரிசனத்துல கண்டேன். அப்படி என்றால் என் பாவத்துக்கு அங்க பரிகாரம் செய்து விட்டார். அப்பொழுது எனக்கு முழுவதும் புரியவில்லை. ஆனால் அதற்கு பிறகு புரிந்தது என்னவென்றால், நாம அந்த கால ஹோட்டலுக்கு சென்று சாப்பிட்டால் ஒரு இட்லி சாப்பிட்டால் அவங்க ஒரு பில் கொடுப்பாங்க. அந்த பில்ல கவுண்டர்ல கட்டிய பிறகு அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அங்க இருக்கிற ஒரு ஊசிக்கு அதை குத்தி விடுவாங்க. அதில் ஓட்டை விழுந்தது என்றால் அதற்கு பேமெண்ட் முடிந்தது. என் பாவங்கள் அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட போது என்றால் என் பாவத்துக்கு ஆண்டவர் பரிகாரம் செய்து விட்டார். அது மட்டுமல்ல, அன்றைக்கு என் இருதயம் லேசாகி என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. என் கல்லான இருதயம் உடைந்து போனது. உலகமெல்லாம் திரிந்து நான் ஏசாண்டவர் தெய்வம் அல்ல என்றால் நான் நம்ப மாட்டேன். என் தேவன் உயிருள்ளவர் என்று அறிந்திருக்கிறேன். எனக்கு பாவத்தின் மீட்பின் காரியத்தை செய்தார் என்று விசுவாசிக்கிறேன். பாவத்தின் மீது ஜெயம் கொடுத்திருக்கிறார், கொடுக்கின்றார். 1971 பிப்ரவரி 15 இன்றைக்கு வரைக்கும் ஏசாண்டவருக்காக சாட்சியாக வாழ்கிறேன். அவருடைய வசனத்தின்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் அன்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கின்றேன். சிலுவை குறித்த சுவிசேஷம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமானால், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலன் அது. உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்று பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீங்களா?
உங்கள் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட, மன்னிக்கப்பட, நீங்கள் சுத்திகரிக்கப்பட விரும்புகிறீங்களா? கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று நம்புங்க. என்னுடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், என்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. என் அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய காயங்களின் தழும்புகளினால் எனக்கு சுகம், ரட்சிப்பு உண்டாகிறது. விசுவாசத்தோடு தேவ சமூகத்துல இந்த வசனங்களை முழங்கால் போட்டு வாசித்து ஜெபியுங்க. உங்க வாழ்க்கையிலும் கூட அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையினால் உண்டாகும் பரிசுத்தத்தை, சுத்திகரிப்பை, ஆவிக்குரிய வல்லமை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு நீங்க அறிந்து கொள்ள முடியும். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, அன்றைக்கே எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தினீரே. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை எங்களுக்காக ஆயத்தப்படுத்தினீர். நாங்கள் விலை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் ரத்தத்தை கொடுத்து எங்களை மீட்டெடுத்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக இவ்வளவு பெரிய ரட்சிப்பை உண்டாக்கியதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் மனக்கண்களை திறந்து எங்களுடைய இடத்திலே எங்களுக்காக நீர் செய்த பலியாகத்தை உணர்ந்து கொள்ள, எங்கள் மீறுதல்கள், பாவங்கள் உம்முடைய சமூகத்திலே அறிக்கை செய்து விட்டு விடுவதற்கு உம்முடைய ரத்தத்திலே கழுவப்பட்டு பரிசுத்தர்களாக உமக்கு பிரியராய் நீர் விரும்புகிற நிலையில வாழும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க, விசுவாசிங்க. இன்னும் நீங்க ரட்சிக்கப்படாமல் இருந்தால் இன்றைக்கு உங்க அறைக்குள்ள சென்று தனிமையாக நீங்க முழங்கால் போட்டு ஜெபிங்க. உங்கள் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் உங்களோடு பேச வேண்டும் என்று, உங்களை ரட்சிக்க வேண்டும் என்று, உங்களை புதிய சிருஷ்டியாக்க உங்களுக்காக பலியான இயேசு ஆண்டவர் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறார். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை அலட்சியம் பண்ணாதீங்க, தப்பிக்க முடியாது. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. கர்த்தருடைய மகா கிருபைனாலே இந்த அனுதின தியான நிகழ்ச்சி 1000வது நாளை தொட போகிறது. இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருந்தால் இந்த சந்தர்ப்பமாக ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவி செய்தவர்களா இருப்பீங்க. ஹalleluya. நியூ டெல்லி, டெல்லி மற்றும் சுற்றி இருக்கிற உங்கள் அனைவருக்கும் நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மார்ச் 26ஆம் தேதி ஒரு ஹாலிடே ஆகவே ஒரு விசேஷமான ஒன் டே கெட் டுகெதரை உங்களுக்காக டெல்லியிலே ஏற்பாடு செய்கிறோம். இங்க தமிழோ ஹிந்தியோ மற்ற மொழி பேசுகிறவர்களானாலும் வாங்க. சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலம் தேவனுடைய வார்த்தை கேட்கிற உங்களை ஆவிக்குரிய விதத்திலே பலப்படுத்த வேண்டும் என்று, ஜெபிக்க வேண்டும் என்று, நேரடியாக உங்களை பார்த்து உங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க வேண்டும் என்று, தேர்வு எழுதுகிறவங்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று டெல்லி வருகிறோம். மார்ச் 26ஆம் தேதி மதியம் 2 to 5 மணி வரை, 6 to 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸாக இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறும். YWCA கான்ஸ்டன்டியா ஹால், கேட் நம்பர் 1, குருத்வார், பங்களா சாஹிப், அசோக் ரோடு, நியூ டெல்லி. உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க, அல்லது கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு உடனடியாக ஒரு கால் பண்ணுங்க, அல்லது வாட்ஸ்அப் மூலமா ஒரு டெக்ஸ்ட் அனுப்புங்க. நீங்க நிச்சயமா வருவீர்கள் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து அவரை பாடி துதிக்க, அவர் வசனம் தியானிக்க, மிக முக்கியமாய் உங்களை நேரடியாக பார்த்து உங்களுக்காக ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். வாங்க, தேவ பிரசன்னத்தை, தேவ விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க.